தமிழகத்தில் பெட்டிக்கடை முதல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரை போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சார்பில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் அவர் கலைவாணர் அன்னை கஸ்தூரிபாய், மதுரை வீரன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாகவும் 5 ஆண்டு காலம் மக்களை துயரத்திற்கு ஆளாக்கிய திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். ஐந்தாண்டு கால மக்களை துயரத்துக்கு ஆளாக்கிய விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாள் ஏப்ரல் 23 என்று மக்கள் முடிவு கட்டி எங்கே பார்த்தாலும் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் எங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பை முன் எப்போதும் இல்லாத வகையிலே பிரம்மாண்டமான வரவேற்புகளை தருகிறார்கள். மக்கள் ஆரவாரமாக அவர்களாகவே மலர் மாலைகளை போடுகிறார்கள், வாழ்க கோஷங்கள் எழுப்புகிறார்கள். எங்கே பார்த்தாலும் எடப்பாடியாருடைய அலை தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே குக்கிராமங்கள் முதல் எல்லா இடங்களிலும் எடப்பாடியார் என்று சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை எல்லோரும் பாராட்டி வாழ்த்தி பேசுகிறார்கள்.